ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி சினிமா. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் கீத்து மோகன் தாஸ் இயக்கத்துல நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹுமா குரேஷி, ருக்மணி வசந்த் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா 1947 1960 காலகட்டத்தில் கோவால போர்ச்சுகீசியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கேங் வார். அந்த கேங் வாருடைய தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம யஷ். இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை எந்த மாதிரி போய் முடிஞ்சு, யஷ் யாரு, அவர் என்னென்னலாம் பண்ணாரு, முடிவுல என்னாச்சு அப்படி சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. படத்தின் நாயகன் யஷ். யஷ்னாவே KGF 1 and 2 அதுதான் அவருடைய ட்ரேட்மார்க். அதை நம்ம அசைச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கதையை வச்சுட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி கிட்டத்தட்ட. KGF 1 1000 கோடி, KGF 2 1000 கோடிக்கு மேலே அடிச்சிச்சு. ஸோ அப்பேற்பட்ட யாஸ்க்கு இந்த படம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அவருடைய நடிப்பை பொறுத்தவரை நல்லாவே தீனி போட்டிருக்காருங்க. சரியான யாஷை நீங்க பார்க்கலாம், ரொம்ப ஸ்டைலிஷான யாஷை பார்க்கலாம். KGF 2 ஒரு படி மேலே அவருடைய ஆக்டிங் லெவல், அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ், அவருடைய பாடி லாங்குவேஜ், மேனர்ஸ் எல்லாமே வெரி 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 பவர்ஃபுல். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அட்டகாசம் பண்ணியிருக்காருங்க, சூப்பர் பண்ணியிருக்காரு. யாசை பத்தி மட்டும் பிரீஃப் பண்ணோம்னா அந்த படம் 194 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் 14 நிமிஷம் படம். யஷ் மட்டுமே 2.25 மணி நேரம் வர்றாப்புல. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் லென்த்தியா சரியான பட்ஜெட்ல யஷை எப்படிலாம் செதுக்கணுமோ அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க கீத்து மோகன் தாஸ். நயன்தாரா, கங்காங்கிற பேர்ல வர நயன்தாரா யஷோடைய அக்கா. KGFல எப்படி அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாண்டிங்கை சரியான ஒரு எமோஷன்ல கனெக்ட் பண்ணி எப்படி அந்த படம் சக்சஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துடைய ட்ரம்ப் கார்டு யாருன்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா. உங்களுக்கு அக்காவுக்கும் தம்பிக்கும் உள்ள பாசம் இந்த படத்துல நிறைய சீன்ல பண்ணியிருக்காங்க. அதுல அக்காவா வர்ற நயன்தாரா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸா இருக்கட்டும், கண்கள்ல எப்பவுமே ஒரு விதமான வெறியோ சோகமோ கண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற கேரக்டரு, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நயன்தாரா வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையிலே சாதனை தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை படத்துல பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹுமா குரேஷி, அவங்க ஒரு வில்லி ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள கேரக்டரை ரொம்ப ஆப்டா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரெசன்ஸுங்க, அந்த டைலாக் டெலிவரியானாலும் சரி, அந்த ரியாக்ஷனும் சரி, அந்த மீட்டருக்குள்ள கச்சிதமா ஷார்ட் அண்ட் ஷட்டில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஹுமா குரேஷி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியாரா அத்வானி. படத்தோடைய பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் கியாரா அத்வானியுடைய ரோல். அது ரொம்ப படத்துக்கு இம்பார்ட்டண்டான ரோல். அதுக்கு அவங்க ரொம்ப பொருத்தமா இருந்தாங்க. ஒரு சர்க்கஸ்ல பிளே பண்ற ஒரு கேர்ளு, அந்த சர்க்கஸ்ல அந்த மீன் தொட்டிக்குள்ள போறது வர்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால அவங்கள பார்க்கும்போதே பியூட்டியா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க பண்ற அந்த மேஜிக்கா இருக்கட்டும், அவங்க கண்கள் யஷை தேடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கிழிச்சிட்டாங்க கியாரா அத்வானி. அதுக்கடுத்து ருக்மணி வசந்த். படத்துக்கு தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊருகா மாதிரி தான் அவங்கள போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல உள்ள பியூட்டி எல்லாமே கட்டி காலி, எதுவுமே இல்லை. ருக்மணி வசந்த் இந்த படத்துக்கு ஏண்டான்னு சொல்ற அளவுக்கு இருந்தாலும் அந்த லுக்கு, அந்த ஆக்டிங்கு, அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிச்சது எல்லாத்துலயுமே வீணடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய படத்துல ருக்மணி வசந்த் பேசப்படணுமா இல்லையா? ஸோ அதை பண்ணல. மற்றபடி வில்லன்கள் யாரு வில்லன், யாரு வர்றா போறானே தெரியாது. அதுதான் இந்த படத்துடைய வில்லன் யாருன்னு கேட்டேன்னா யஷ் ஒரு தடவை சொல்லுவாரு, இதுல யாரு ஹீரோ யாரு வில்லன் பாக்குறீங்களா, இதுல எவனுமே ஹீரோ கிடையாது, எல்லாருமே வில்லங்க தான் அப்படிங்கிறப்ப. ஸோ நீ ஒரு வில்லனா, உன் மயனா வர இன்னொரு யஷ் ஒரு வில்லனா, அப்ப அந்த கிழவை எல்லா பேரும் வில்லனாங்களாம், ஹீரோலாம் கிடையாது அந்த படத்துல. ஸோ அந்த மாதிரிதான் வில்லனுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்குது. அதற்கடுத்து டைரக்ஷன் கீத்து மோகன் தாஸ். கீத்து என்று அழைக்கப்படும் கீத்து மோகன் தாஸ் எப்படி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அது பார்த்தா பயங்கரமான அவார்டெல்லாம் அள்ளி கொண்டு வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெபு படமா லையர்ஸ் டைஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அவார்டுகள்லாம் அள்ளி குவிச்சிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூத்தோன்னு சொல்லிட்டு நிவின் பாலியை வச்சு பண்ணாங்க. பெரிய அளவில் பேசப்படனா கூட, பெரிய அளவில் படம் கமர்ஷியலாக போகணும்னா கூட அது பேசப்பட்ட ஒரு படம் மூத்தோன். மூணாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல யஷை கொடுத்துட்டு இந்த படத்தை பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண படம் தான் டாக்ஸிக். இதுல ஹீரோயின், இதுல அந்த டைரக்டரா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களாம் டைரக்டரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவருடைய ரைட்டிங் இருந்துச்சு. ரொம்ப 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 புவரான ரைட்டிங், ரொம்ப 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 வீக்கான ஸ்கிரீன் பிளே. என்ன பண்றதுன்னே தெரியாம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க இந்த கீத்து மோகன் தாஸ். இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னே சொல்லவே முடியல.
ஆரம்பத்துலாம் ஜம்ப் நம்ம தெரியக்கூடாதுக்காண்டி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த சீன் போயிடுறாங்க, ஒரு பிளாக் ஸ்க்ரீன் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த சீன் போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஷூட்டிங்லேயே 2 டைப் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா லீனியரா படம் பண்றது, இன்னொன்று நான் லீனியரா படம் பண்றது. இந்த ரெண்டுமே வந்து மக்களுக்கு புரியும், என்னன்னு சொல்றது புரியும். இந்த படத்துல யாருக்குமே புரியாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்மளாவே ஆடியன்ஸே வந்து அசியூம் பண்ணிக்கணும், ஓ இது வந்து இப்படி நடந்தனால இப்படி போறாங்க, ஓ இப்படி நடந்தனால இப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதுவித டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் கையிலேயே அதோடைய ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுவிட்டு, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓ அந்த சீன்ல உள்ள மகளா, ஓ அதனாலதான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அவன் என்ன நினைப்பான், ஓ அந்த சீன்ல உள்ள அப்பா அவர் செத்தனால இவ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். இப்படி நினைச்சா எப்படிங்க படம்? ஆனா அது ஒரு டெக்னிக் இருக்குது, சினிமாவில் வந்து இருக்குது. மக்கள்கிட்டயே வந்து அந்த கன்ஃபியூஷனை வந்து மக்கள்கிட்டயே ஒப்படைச்சிருது. அவங்க அந்த படத்தை பற்றியே திங்க் பண்ணி படம் படிச்சிடும். இது வந்து ஹாலிவுட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா நம்மளுக்குலாம் அவ்வளவுக்குலாம் வந்து மூளைய கசைக்கெல்லாம் படம் பார்க்க எவனுமே அந்த உட்காரல. வர்றது என்டர்டைன்மெண்ட். யாஸ் த ரியல் பாஸ்ங்கிற ஒரே ஒரு கேரக்டர் நம்பி படத்துக்குள்ள உட்கார வச்சிருக்கோம். இந்த ரியல் பாஸ் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி பண்ணுவாருங்கிற ஒரு மேனரிசம், ஒரு மேஜிக்கே வந்து கீது மோகன்தாஸ்க்கு தெரியலன்னு சொல்ல முடியும். தெரிஞ்சிருந்தாருன்னா நீங்க வந்து ஃபுல் லென்த் யசுக்கானி படம் பண்ணாலுமே எதெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து கையில் எடுத்து நீங்க பண்ணியிருப்பீங்க. டைரக்ஷனை பொறுத்தவரை சொதப்பிட்டாங்க. யஷோடைய கேரியரே வந்து டேமேஜ் பண்ற மாதிரி கீது மோகன்தாஸ் படம் எடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி அது யாருன்னா கீது மோகன்தாஸோடைய ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜெயிச்சிட்டாருங்க அவரு. ரியலா சொல்றேன், ஒரு பாலிவுட் படத்தையும் தாண்டி ஒரு ஹாலிவுட் படத்தை நம்ம உட்காந்து பார்த்த ஃபீலிங்கை கொண்டாந்து வந்துடுறாப்புல ஸ்க்ரீன்ல. இந்த மாதிரி ஒரு படம் வந்து ராஜமௌழி சார் படத்துல கூட நம்மளுக்கு வராது. ஏன்னா ராஜமௌழி சார் படம் வந்து இந்த மாதிரி ஒன்றும் எடுக்கல. அவர் எல்லாம் வந்து ஒரு மாதிரியான கல்ட்டு கிளாசிக் மூவி மாதிரி பீரியட் படம் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதுல வந்து அதனுடைய டோன், கலர் டோன் எல்லாமே வேற. இந்த படத்தோட டோனே வந்து ஒரு மாதிரியான ப்ளூ டோன் செட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ரியலா ஒரு ப்ரூஸ் வில்லிஸ் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ரூஸ் வில்லிஸ், அர்னால்டு, சில்வஸ்டர் ஸ்டல்லோன் படம் அந்த கிளிஃப் ஹேங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறுறது இறங்குறது, அந்த ஸ்கேட்டிங் பண்ணுறது எல்லா விஷயமும் இதை பண்ணினதுனால அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்குது. அதில் வந்து நம்ம திருப்தி அடைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து ரவி பஸ்ரோர் மியூசிக், கேஜிஎஃப்லேயும் 1 தெரிக்க விட்டவர், இதுலேயுமே உண்மையிலே தெரிக்க விட்டுருக்காரு. அவரும் இல்லைன்னா படம் அத்துக்கும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு ரவி பஸ்ரூர். அவருடைய மியூசிக்ல எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் ஓரளவு ஒட்டாட்டினாலும் பயங்கரமா போயிட்டு இருக்குது அந்த சாங்ஸ் எல்லாமே. ஓகே, படத்துல என்னப்பா பிரச்சனைங்கன்னா படமே பிரச்சனைங்க. படத்துல கதையை கேட்டீங்கன்னா பாதி பேருக்கு சொல்லவே தெரியாது. அந்த மாதிரி கதை தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் தறிகட்ட போன டயர் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுது. நீங்க வந்து உங்ககிட்ட வந்து யாரை கொடுத்துருக்காங்க, எஸ்ங்கிற மாஸ் ஹீரோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அவரை பத்தி நான் சின்னதா ஒரு விளக்கம் சொல்லி ஆகணும். தன் 19வது படத்திலேயே 2 முறை வந்து 1000 கோடியை கிராஸ் பண்ண படங்கள் கொடுத்தவர் யஷ். அப்பேற்பட்ட மாஸ் ஹீரோவும் கையில கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுத்துருக்கோம். நயன்தாராவை கொடுத்துருக்கோம், ஹூமா குரேஷி கொடுத்துருக்கோம், கியாரா அத்வானி கொடுத்துருக்கோம், ரவி பஸ்ரோர் மியூசிக் கொடுத்துருக்கோம். உங்களுடைய ஹஸ்பண்ட் சூப்பரான சினிமாட்டோகிராஃபர் அவரும் இருக்கிறார், ருக்மணி வசந்தும் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க ஒரு ஆட்டம். நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இவ்வளவு பேர் கையில கிடைச்சோன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் மேல கான்சென்ட்ரேட்டே பண்ணல. நீங்க எழுதின ஸ்கிரிப்ட் கண்டிப்பா நல்லா எழுதியிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் நயன்தாரா இதுக்கு மேலே நடிச்சோம்னா நம்மளுக்கு கால் சீட் இல்லை, உடனே கட் பண்ணி இன்டர்வியூல செத்துட்டுதா கட் பண்ணி போயிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதிகபட்சமா ஒரு 10 மணி நேரம் நடிச்சிருப்பாங்க, அதோட அவங்க காலி. ருக்மணி வசந்த் 4-5 நாள் தான் கால் சீட்டு, அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹூமா குரேஷி ஒரு 5-6 நாள் தான் கால் சீட்டு, அவங்க போர்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கியாரா அத்வானிக்கு மட்டும் ஒரு 10-15 நாள் போயிருக்கும் போல இருக்குது. அவங்கள வச்சு அந்த படத்தை கேரி பண்ணி போயிருக்காங்க. இதை தவிர படத்துல என்ன இவ்வளவுலாம் கொடுத்துருக்கமே, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மேடம்? நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க மேடம். உங்களுக்கு இப்போதாவது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து படத்தோடைய பெரிய பிரச்சனை. எல்லாரும் வந்து யஷ் படம் பார்க்கறதுக்காண்டி எப்போ ட்ரைலர் வந்துச்சோ அவ்வளோ வந்து வெயிட் பண்ணுவாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமா இருக்குது. 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பூஜை போட்டு 4 வருஷம் ஆச்சு. வரப்போ வந்துருந்தேன், முடியெல்லாம் வளர்த்து யஷ் மாதிரி பண்ணி போடணும் ஒரு ஸ்டைல அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிறது போய் உட்காந்தா வச்சு செஞ்சு விட்டீங்கல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு யஷ்ஷை பிடிக்கும். இந்த ஒரு படத்தினால நான் இந்த ஒரு படத்தினால அவரை வெறுப்பனா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வெறுக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய உண்மை கேரியர் பெஸ்ட் உன்ன வெளிவர காத்திருக்குது.
யாஸ் ப்ரோ, நீங்க கண்டிப்பா வந்து பெரிய அளவில் வந்து வெளியில வருவீங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த படத்தை தயவுசெய்து மறந்துடுங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த 19 படத்துல இந்த படம் வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு பொருளாதார விஷயத்துல ரொம்பவே உங்களை வந்து கஷ்டப்படுதும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதாங்க இந்த படத்தோடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்து படத்துக்கு போறதும் போகாததும் உங்களுடைய சாய்ஸ்லயே விட்டுறேன். இந்த ரிவ்யூ வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள ரிவ்யூ. வேற ஒருத்தருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம கூட போகலாம். ஆனா இது வந்து மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்லி. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா படத்தோட மேக்கிங்க்கு 10க்கு 9 வரையே கொடுப்பேன். ஆனா படத்துக்கு 10க்கு 5 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.